Hi friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 57 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கிளாसेसமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். So தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு. ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம் யாது? ஓகேவா? சோ தாரணியோட வயசு நமக்கு தெரியாது. அது என்ன அப்படின்னா ராணியோட வயசு இருக்கு இல்லையா, அதுல இருந்து 3 வயசு கம்மியா இருக்கா. ஓகேவா? ஆனா இங்க ராணியோட வயசு கொடுத்துட்டாங்க 18 அப்படின்னு. சோ 18ல இருந்து 3 கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் தாரணியோட வயசு. சோ ஸ்ட்ரெயிட்டாவே இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க, ராணி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தாரணி, இந்த 2 பேருக்கான வயது விகிதம் கேக்குறாங்க. சோ விகிதம் கேட்டாலே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல யார் கொடுத்திருக்காங்க, ரெண்டாவதா யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா கவனிச்சுக்கணும். ராணி அதுக்கப்புறம் தாரணி. ராணியோட வயசு பாத்தீங்க அப்படின்னா 18, தாரணியோட வயசு 15. சோ ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதால டிவைட் பண்ணிக்கலாம். சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆகும். சோ 6 18 5 5. அப்ப 6:5 அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆனா 5:6. சோ தாரணி ராணின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5:6ன்னு வரும். சோ விகிதத்தை பொறுத்த வரைக்கும் A:B-யும் B:A-வும் நாட் ஈக்குவல் டு, ரெண்டுமே சமம் கிடையாது. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 2/3 = B/C, 3/2 = C/B மற்றும் 4/3 = D/C எனில் 1/2 என்ன? சோ என்ன ரிலேஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஆக்சுவலா ஏக்கு 1 பிக்கு 2 இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்பர்ஸ்ல பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3. ஓகேவா? சோ அப்ப வர்றது மேல, செகண்டா வர்றது கீழே, இங்க டிவைடட் பைக்கு பதிலா என்ன போட்டிருக்காங்க, அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரிதான் சியோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. அப்ப இங்க என்ன வரும், ஏக்கான வேல்யூ ஏ, பிக்கானது பாத்தீங்க அப்படின்னா 2. ஓகேவா? 1க்கு ஏ, 2க்கு பி. இங்க டிவைடட் பைக்கு பதிலா அந்த ஒரு ஸ்லாஷ். அப்ப A/B அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப சிம்பிளானதான். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 1, 1, 2, 8, 3, 27, 4 என்ற தொடரின் 4ற்கு அடுத்த உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இங்க கவனிங்க, 8 அப்படிங்கிறது 27 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. சோ 8 அப்படிங்கறத நம்ம 2 கியூப்னு எழுதலாம், 27 அப்படிங்கறத 3 கியூப்னு எழுதலாம். அப்ப கியூப் நம்பர் இருக்க மாதிரி இருக்கு. அது போக வேற ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. 1 விட்டு 1 எடுங்க. பாருங்க, 1 2 3 4. அடுத்து என்ன வரும், 5ன்னு வரும். ஆனா நமக்கு இந்த நம்பர் தான் வேணும். ஓகேவா? இந்த நம்பர் 5. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன வரும் பாருங்க. இது பாத்தீங்கன்னா 1 கியூப்னு எழுதலாம், 1, 8 2 கியூப்னு எழுதலாம், 27 3 கியூப்னு எழுதலாம். அப்ப அடுத்து என்னதான் வரும், 4 கியூப்னு வரும். 4 கியூபோட வேல்யூ 64. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சோ 1 விட்டு 1 அடுத்தடுத்து ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பின்வரும் வரிசையில் பொருந்தாத எண்ணை தேர்வு செய்க. 3 5 7 12 17 19. சோ இதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸோட ரிலேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒண்ணு தவறா இருக்கும். அது என்ன, அது எந்த நம்பரோ அதுதான் ஆட் மேன் அவுட். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, 3 5 7 12 17 19. இந்த 12 அப்படிங்கறத தவிர மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண். அது எல்லாமே 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடியது. ஆனா 12 அப்படிங்கிறது 1 2 3 4 6 12 நிறைய நம்பர்ஸால டிவைட் ஆகும். அப்ப இது ஒரு பகு எண். சோ இருக்கிறதுலயே அது 1 தான் ஆட் மேனா இருக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளாவும் கொடுப்பாங்க, இல்ல கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேள்விகள் இருக்கும். சோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், கால்குலேஷன் போட்டு வந்தது அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா அதோட ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்வரும் தொடரில் அடுத்த ஆங்கில எழுத்து என்ன? சோ MNOLRIV அடுத்து என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல அடுத்தடுத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன் வருதான்னு பாருங்க. MNOL. சோ அப்ப என்ன ஆகுது, முன்னாடியும் போகுது பின்னாடியும் வருது. அப்ப இது எப்படி வருது அப்படின்னா ஒன்னு விட்டு ஒன்னு பாருங்க. எம்முக்கு அடுத்து ரெண்டாவது லெட்டர் ஓ, ஓக்கு அடுத்த மூணாவது லெட்டர் ஆர், ஆறுக்கு அடுத்து நாலாவது லெட்டர் வி. ஓகேவா? அப்போ ஒன்னு விட்டு ஒன்னு எடுத்திருக்காங்க. அடுத்து எண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா எண்ணுக்கு முன்னாடி தான் எல் வரும். ஓகேவா? அப்ப எண்ணுக்கு முன்னாடி ரெண்டாவது லெட்டர் எல், எல்லுக்கு முன்னாடி மூணாவது லெட்டர் ஐ, ஐக்கு முன்னாடி நாலாவது லெட்டர். ஏன்னா மேல +2 +3 +4ன்னு போடுது. அப்ப கீழே பாத்தீங்கன்னா -2 -3 அடுத்து -4 தான் வரும். அப்ப ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாலாவது லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா இ. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒண்ணு இந்த மாதிரி முன்னாடி இருக்க லெட்டர் உங்களுக்கு ஈஸியா தெரியும்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா வேகமா ABCD எழுதி வச்சுக்கோங்க. சோ அது உங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.